ஒரு லைனக்ஸ் யூசர் ஒரு ஃபைலை சர்ச் பண்ண சொல்ல என்ன மாதிரி கமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க நான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோவில் பார்த்து சொல்ல போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா எல்எஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்டாரை போட்டு முடித்த உடனே பார்த்தா எனக்கு லாஸ்ட்டாக இருக்கிற டிஎக்ஸ்டி ஃபைல்ஸ்லாம் எனக்கு வேணும்னு பார்த்தா நான் சொல்கிறேன். டிஎக்ஸ்டி கொடுத்து முடித்த உடனே பார்த்தா எனக்கு 2 ஃபைல் பார்த்தா இருக்கிறத காமிச்சிருக்கேன். உங்ககிட்ட 2 ஃபைல் தான் இருக்கும், நாங்கள் எப்படி நம்புறதுன்னு பார்த்தோன்னா பல பேர் யோசிச்சுப்பீங்க. ஸோ அப்படி ஒரு யோசனையே தேவையில்லை, நான் உங்களுக்காக டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ நான் LS-LSTR கொடுத்து முடித்த உடனே பார்த்தோன்னா நான் சர்ச் பண்ணுறேன் என்கிட்ட எத்தனை டிஎக்ஸ்டி ஃபைல் இருக்குன்னு நான் பார்த்தா சர்ச் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட பார்த்தா 2 தான் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா அப்படியே டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஸோ அதை தான் நீங்களே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக இருக்கிறத கண்டுபிடிச்சோமா, இதுவே எனக்கு முன்னாடி இருக்கிற ஃபைல் நேம் தான் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சர்ச் பண்ண சொல்ல அந்த ஒரு ஃபைல் நேம் பார்த்தா நம்ம டேரெக்டாக எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன மாதிரி கமெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். சரி, ஃபஸ்ட்டில் இருக்கிற ஃபைலுக்கு நம்ம என்ன மாதிரி டைப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா எல்எஸ் கொடுத்துட்டு என்கிட்ட பார்த்தா நியூன்னு 2 ஃபைல் இருக்குது. ஸோ அப்படி டிஸ்பிளே பண்ணுதுன்னு நான் பார்த்தா செக் பண்ணிக்கிறேன். ஸோ எல்எஸ் கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தா நியூன்னு கொடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாரை போடுறேன். ஸ்டார் போட்டு முடிச்ச உடனே பார்த்தா எனக்கு 2 ஃபைலை பார்த்தா இருக்கிறத அதுவே காமிச்சு கொடுத்து. இப்படி தான் பார்த்தா நீங்கள் ஒரு எல்எஸ்ஐ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை சர்ச் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சொல்லிட்டேன். இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.